தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார். தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார். பள்ளி கொள்ளும் இழத்து அடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. பள்ளி கொள்ளும் இழத்து அடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. நாரணரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் ஊரு தடாவில் வெள்ளை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். நாரணரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் ஊரு தடாவில் வெள்ளை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா இறைந்த அக்காரவடிசில் சொன்னேன். 100 தடா இறைந்த அக்காரவடிசில் சொன்னேன். ஏறு திரு உடையா என்று வந்து இணை கொள்ளும் கோலோ. அக்காரம்னா என்ன? அக்கார வடிசல்னு சொல்றோம் இல்லையா? அக்காரம்னா என்ன? வெல்லம். வெல்லத்துக்கு அக்காரம்னு பேர். அக்காரம் பாலில் கலந்து சொப்படனான் சொக்கி வைத்தேன் அப்படின்னு ஆழ்வார் பின்னாடி எடுப்பார், பெரிய ஆழ்வார். அக்காரம்னா வெல்லம். நம்ம பெரியவா எல்லாமே நீங்களாம் இளைஞர் நிறைய பேர் இருக்கேள். எங்க அப்பா அம்மா வயசுல இருக்கவாள்லாம் அந்த காலத்துல சர்க்கரை இல்லாத போது எல்லாத்தையும் வெல்லம் தான் போடுவா. டீ காஃபிக்கே வெல்லம் தான். அக்கார வடிசல்னா வெல்லம் தூக்கலா இருக்கணும். கொஞ்சம் குறைச்ச சுகர் இருக்கு, ஆத்துல இருக்கு, HbA1c 10.3 வெல்லம் கம்மியா போட்டா அது அக்கார வடிசல். கார வடிசல் தான் அது. அக்காரமே இல்லை இதுல. அக்காரம்னா வெல்லம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். அதுல பால் சேர்க்கலைன்னா அது சக்கரை பொங்கல் ஆயிடும். பாலும் தூக்கி இருக்கணும். என்ன சார் எல்லாமே தூக்கி இருக்கணுங்கிற? அது ரொம்ப பால் தூக்கிடுதுன்னா பாயசம் ஆயிடும். பாலே இல்லைன்னா சக்கரை பொங்கல் ஆயிடும். அது நரசிம்மர் மாதிரி ரெண்டும் கலந்து இருக்கணும். அக்கார வடிசில். அது பார்த்தாலே உங்களுக்கு அதுல வைகுண்டம் தெரியணும். அதுதான் அதுல. சரி, அக்காரம் எல்லாம் மணி போடுறேன்னு வேண்டியுண்டா ஆத்துக்கு வந்த உடனே ஷீ ஸ்டில் லாஸ்ட் இன் லவ். லவ் லோன் ஸ்டேட்ல இருக்கா. பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? அவர்கிட்ட ஏதாவது சந்தேஷம் அனுப்ப வேண்டாமா? தூது அனுப்ப வேண்டாமா? ஒரு குயிலை கூட்டா. குயில்னாலே அது பாடும் நன்னா. பார்க்கறது சுமாரா இருந்தாலும் நன்னா பாடும். அந்த காலத்து சுபாஷிதம் ஒன்று உண்டு. காக்க கிருஷ்ணா பிக கிருஷ்ணா கோபூத் பிக காக்கையோஹோ வசந்த சமயேதா தக்காக்க காக்க பிக பிக. கேட்டிருக்கேள்? அது ரெண்டு பறவையாம், ரெண்டும் கண்ணங்கரையில் இருக்கு. எது இதுல காக்கா எது இதுல குயில்னே தெரியலையா. காக்க கிருஷ்ணா பிகா கிருஷ்ணா கோபூத் பிக காக்கையோஹோ. எப்படி கண்டுபிடிக்கிறது? புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிறது. வசந்த முல்லை போலே வந்துன்னு வசந்த காலம் ஆயிடுது. அப்ப குயில் பாடுமா, இன்னொன்னு கேக்குமா. காக்க காக்க பிக பிக. குயில் நன்னா பாடும். அதனாலதான் வால்மீகியை சொல்லும் போதே வந்தே வால்மீகி கோக்கிலம். சித்ராவை கூட இசை குயில்னு சொல்ற. குயிலோட தான் ஒப்பிடுவா. நன்னா பாடுற வாழெல்லாம் போட்டு இந்த காக்கா இதோட குயில் தான். இந்த குயிலை கூட்டா. அது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எப்போ ஒரு குயில் இருந்திருக்கு. குயில் கம்மிய அப்படின்னா குயில் வந்தது. அந்த குயிலை பார்த்து சொன்னா ஆண்டாள், நீ பெருமாள் கிட்ட போய் நான் அவர் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு போய் சொல்லு. அது ஒண்ணு பதிலே சொல்லல. அது இந்தியன் குயில். ரிட்டர்னுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டுடுச்சு. ஏன் சார் நான் போய் சொல்றேன், மெனக்கெட்டு போய் ஆண்டாள் லவ்ஸ் யூங்கிறேன், ஏதாவது கிஃப்ட் ஏதாவது கொடுக்குமா, வில் யூ டிரான்ஸ்ஃபர், என்னுடைய QR கோட் கொடுக்கட்டுமா, டிரான்ஸ்ஃபர் பண்றியா அப்படின்லாம் கேட்டு. அதுக்கு ஆண்டாள் ரொம்ப சாமர்த்தியம். அவ என்ன சொல்லிட்டா, அவ எல்லாம் ரெடியா வச்சுருக்கா பதில். நான் எங்க ஆத்துல ஒரு கிளிய வளர்த்துன்னு வரேன்னா, பாண்டிய தேசத்துல அவளுக்கெல்லாம் கிளின்னா ரொம்ப மோகம். அம்பாள் கையிலையும் கிளி இருக்கும், இவ கையில கிளி இருக்கும். அதை என்ன கொழுக்கு முழுக்குன்னு வளர்த்துன்னு வரேன்.
எனக்கு பல பேர் அது நாயை பார்த்தா நம்ம பார்த்து நாயாவே இருந்துடணும்னு தோணும். நம்ம போனா கூட அவ்வளவு தெளிக பண்ண மாட்டா, நாய்க்கு அவ்வளவு உபச்சரிப்பு. சில பேர் தான் சொல்லிட்டா நாய் இருந்தாதான் கல்யாணமே நடக்குங்கிறான். அது நட்ட நடுவில் மேடையில வந்து கோப்புடைய சீரி சிங்காசனத்துல மேல வந்து உட்காந்துக்கிறது. வேற சேர்ந்து பூனை வேற எல்லாருக்கும் இப்ப பூனை மோகம் வந்துடுத்து. அது என்னவோ தெரியல, எல்லாத்துக்கும் பூனை ஒண்ணு நாயாவது கீழையோட இருக்குது, பூனை மேல இங்க அந்தரிக்ஷத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா நம்மளை பார்த்து முறைக்கிறது. அவளை ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஏன்னா பூனை நாயெல்லாம் சொல்லிட்டா நிறைய பேர் கோவம் வந்துடுது. These are my little ones. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? சாப்பாடு போட்டா ப்ராப்ளம் இல்லை இல்லையா? அதனால ஷீ இஸ் வெரி ஷை. அது கொலைக்கிறது. லோ 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 நம்மளை பார்த்து கொலைக்க. ஷீ இஸ் வெரி ஷை. என்ன ஷையா இருக்கிறவா கொலைப்பாள? இந்த மாதிரி சொல்ல வேண்டியது. சரி, நமக்கு எதுக்கு வம்பு? இது இப்பவே பாருங்க, நாளைக்கு இன்னைக்கே 2 மெயில் வரும். Why did you speak about dogs in a derogatory manner அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும். இங்கே 4-5 பேர் இருப்பா அந்த மாதிரி. அதனால பாவம் அவள்லாம் க்ஷேமம், நாயும் நல்லா இருக்கட்டும், அவளும் நல்லா இருக்கட்டும். இப்போ பாயிண்ட் என்னன்னா, அந்த கிளிய நன்னா வளர்த்துன்னு வந்தா. அதுக்கு வந்து அதுக்கு ஆண்டாள் சொல்ற அந்த குயில் கேட்டுது, ஹவு டு யூ நரிஷ் யுவர் லிட்டில் ஒன்? இன்னடிசிலோடு பாலமுதூட்டி வளர்த்த என் கோல கிளியை. இன்னடிசிலோடு பாலமுதூட்டி என்ன, இது என்ன ரிச் ஃபுட். சரி, அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நீ பெருமாள் கிட்ட போய் என் காதலை சொல்லிடு குயிலே. The next friend request will come from the parrot. இன்னடிசிலோடு பாலமுதூட்டி வளர்த்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வர கூவாய். குயில் பறந்து போயிடுத்து உடனே. அது கம்ப்ளீட் இந்தியன் குயில். அத ஆண்டாள் எடுக்கிறா. மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கும் இழக்கும் வழக்குண்டே, சங்கிழக்கும் வழக்குண்டே புன்னை குறுக்கத்தின் ஞாழல் செருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே பன்னி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயன் வர கூவாய். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லி புத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுக்கயர் கண்ணினை துஞ்சா. இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வரக்குவாய். கூங்கோ. மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி வண்ணல் மகிமொழி மைந்தல் தன்னை. மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி மண்ணல் மணிமுடி மைந்தல் தன்னை புகழ்ந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குள்ளே. புகழ்ந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குள்ளே. புல்லை குறுக்கத்தி ஞாழல் செருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே. பொல்லை குறுக்கத்தி ஞாழல் செருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே. பல்கிய போதும் விருது விரைந்து என் பவளவாய் வரக்கூவாய். மென்னடையில் நம் பறந்து விளையாடும் வில்லி புத்தூர் உறைவான் தன். மென்னடையில் நம் பறந்து விளையாடும் வில்லி புத்தூர் உறைவான் தன். புல்நடி காண்பதோ ஆசையினால் எல் பொறுக்கைய கண்ணினை துஞ்சா. புல்நடி காண்பதோ ஆசையினால் எல் பொறுக்கைய கண்ணினை துஞ்சா. இன்னடிசிலோடு பாதமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை. இன்னடிசிலோடு பாதமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமாய் கொள்ளுவன் குயிலே உலகளத்தான் வர கூவாய்.
நாயகன் நாயகியை கூட்டுட்டு let us meet as a coffee shop ன்னு சொல்றோம். நாயகியும் போறா. போன உடனே இவ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறா. அங்க போன உடனே ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்றா. சுமாரா இருக்கும் அது. 600 ரூபாய்க்குன்னா எப்போ விலை ஏற ஏற சுமாரா இருக்கும். 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவர் சொல்லிடுறார், மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை ஹெட் ஓவர் ஹீல்ஸ், கேஷாதி பாதமா. விஷயம் தெரிஞ்சவர் இவர். எனக்கு உன் மீது காதல், யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம். அவ போயிடுறா. போன உடனே 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இவர் செக் பண்ணிட்டே இருக்கார். மெசேஜ் பண்ணலாமான்னு பண்றார். திரும்பி ரிவர்ஸ்ல அப்படியே அதை டெலீட் பண்ணிட்டே போறார். அப்பப்போ அவளோட ஸ்டேட்டஸை பார்க்கறார். உள்ளுக்குள்ள ஓ பதில் சொல்வாளான்னு தோன்றது. அப்போ ஆத்துல அம்மா வந்து சொல்றா, கண்ணா சாப்பிட வரியா? அம்மா சாப்பிட வரியா தானே கேட்டா, சாப்பாடு போட மாட்டேன்னா சொன்னா. சொல்ற ஹிதமான வார்த்தை கூட இந்த காதல் இருக்கும் போது புண்ணு பெயரா மாதிரி இருக்குங்கிற ஆண்டாள். பெருமாள் மேல லவ்ல இருக்கா இல்லையா? அப்பா வந்து ஆத்துல கோவிந்தா அப்படின்னு அவர் காத்துறாரு. பாவம் புரட்டாசி மாசம் போல இருக்கு. பெரியாழ்வார் வந்து கோவிந்தா அப்படிங்கிறார். அந்த கோவிந்தான்னு ஒரு வார்த்தையை கேட்டா புண்ணில் புளி பெய்தார் போல். ஐயோ அவன் இந்த இடத்துல அப்படியே நீங்க நாயகன் ஆக்கி ஸ்விட்ச் பண்ணிக்கோ. இவ காதல சொல்லியிருக்கா. கோவிந்தான்னு கேட்டா ஓ டோன்ட் அப்பா, இட் இஸ் டார்மெண்டிங் மீ. ஏம்மா கோவிந்தன் நல்லவர் தானே? पद्मनाभ, ऋषिकेश, सुरेश, वो सब उसका नाम है. शांताकार, बुजुर्ग शयन, वो सब उसका नाम है. तुम्हें क्यों दिक्कत क्या हो रहा है? आंडाल गुदा बताओ. आओ சொல்றா. அப்பா நீ அவருக்கு எவ்வளவோ பேர் இருக்கு, அந்த பேரை நீ இன்னும் சொல்லவே இல்லையே. கோவிந்த், பத்மநாப், ऋषिकेश, मधुसूदन, जनार्दन, मैं सभी नाम तो बता दिया. और क्या बचा है बेटी? एक और नाम बचा है पप्पा. और பேர் கொடுக்குறா. 1000 பேர் தானே இருக்கு. 1001வது மொய் நாமம் கொடுக்குறா. மொய் நாமம் தான் தெரியுமா? மொய் எழுதும் போது 1001 தானே எழுதுவா. சஹஸ்ர நாமம் தானே இருக்கு. இது 1001வது நாம அவ கொடுக்குறா. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமாள் அவ கொடுத்த பேர். வியாக்கியானத்துல எடுக்கிறா, சஹஸ்ரநாமத்தோடு இதுவும் சேர்ந்ததிரே. நான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன், குயில அமிச்சிருக்கேன். He is not even replying to the message, Papa. That is so harsh. Shouldn't he reply? 2 दिन हो गया. அதுக்கு ஒரு பாடல், ஒரு நாச்சியார் திருமொழியில் ஒரு 10 பாசுரம். சார் இதெல்லாம் சொன்ன. இப்படி புண்ணில் புளி பெய்தார் போல் புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமாள். பேர் கொடுத்துட்டா. பெருமாள் எல்லா இடத்துலயும் போர்ட்ல போட்டுன்னு போயிட்டார். என் பெயர் பெண்ணின். உங்க பேர் என்ன சார்? பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமாள். ஏன் சார் இந்த பேரை போய் நீங்க எதுக்கு பெருமையா வச்சுட்டு? என் டியர் ஆண்டாள் கொடுத்துருக்கா. ஆண்டாள் கொடுத்தா பெருமாளுக்கு அது வேல்யூவே தனி. அவ போட்டு நம்ம மாலையை தான் போட்டுப்பாரு. அப்படியே லவ்னா வேற எந்த தேவி மேலேயும் பெருமாளுக்கு இவ்வளவு லவ்வே இல்லை சார். அவ்வளவு ஒரு லவ். சரி, இவ என்ன பண்ணா? பெருமாளை அடைய வேணும். கஷ்டம்னு வரும்போது எத்த தின்னா பித்தம் தெளியும்னு உட்காந்துட்டு. கஷ்டம்னு லைஃப்ல வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. உபன்யாசம் சொல்லும் போது நாங்கள்லாம் சொல்லுவோம், நவகிரகம் இது வேண்டாம் சுவாமி, ரொம்ப பரிகாரம்னு போகாதீங்க. அந்த கஷ்டம் வந்தா தெரியும். ஃபர்ஸ்ட் கார்த்தால ராசி பலன் தான் பார்ப்பா. நம்ம கார்த்தால இப்போ உபன்யாசம் மார்கழி திங்கள் இருக்குல்ல, அது ஓடவே ஓடாது. கும்பராசிக்காரர்களேனா உடனே அதுக்கு தான் போகும். இங்க அந்த ராசி பலனுக்கு ஒரு நாளைக்கு அவர் வீடியோ போடுறாரு. எனக்கு தெரிஞ்சவர் 2 லட்சம் வியூ வருது. நம்ம இங்க உட்காந்து நாராயணி சொல்றோம் 10,000 தாண்டது இல்லை. நம்மளும் பேசாம ராசி பலனே சொல்லிடலாமான் இருக்கு. ஆண்டாளுக்கு அவ வந்து கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும், பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ஊர் மாமாவெல்லாம் போய் கேட்டார். பக்கத்துல சேஷாச்சாரி மாமா, ராகவாச்சாரி மாமா எல்லாம் எல்லாரையும் போய் கேட்டார். என்னமாவா பண்றது? மாறனுக்கு நோம்பிரு அப்படின்னா மன்மதனுக்கு மாறன்னு பேர். மன்மதனுக்கு நோம்பு இருந்தா இந்த லவ் பூர்த்தி ஆகும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, நீ தை மாசத்துல வாசல்ல ஒரு கோலம் போட்டு அதுல மண்ணுருண்டையை வச்சு அதுல புஷ்பத்தை வைக்கணும். தை ஒரு திங்கள் தரை விளக்கீற்றி
தையொரு திங்களும் தரை விளக்கீற்றி தன்மண்டலமிட்டு மாஷி முன்னாள் ஐயனோ மண கொண்டு தெருவணிந்து அழகினிற் கலங்கரித்த அனங்க தேவ உயவும் என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் கழலுமிழ் சக்கர கை வேங்கடவர் கெம்மை விதிக்கிச்சி. அப்படி நோன்பு இருந்தா மணல் வீடெல்லாம் கட்டினா நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமித்தன் மகனாக பெற்றாள் எமக்கு வாதை தவிருமே காமன் போதரு காலமென்று பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி ஒரு பியூட்டி. அவ லவ் சொன்னா. லவ் சொன்னா என்ன? படத்துல எழுதுறான் அந்த காருடைய நம்பர் வந்து 143 இருக்கு. 143 உங்களுக்கு தெரியுமா? நீங்களாம் ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கிறவங்க, உங்களுக்குலாம் தெரிய மாட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா? அதை பாருங்க, ஐ லவ் யூ பாருங்க. 143 அதனால்தான் நாச்சியார் திருமொழியில எவ்வளவு பாசுரம் தெரியுமோ? 143 143 தான் சார். நாங்க தெரிஞ்ச இவ்வளவு இதெல்லாம் வேண்டாத விஷயம்லாம் சொல்லியிருக்கேன், இதுதான் எங்களுக்கு வேணும் சார். அதனால அப்படி ஒரு லவ். ஆண்டாளுக்கு பெருமாள் எப்படி இருப்பாருன்னு தெரியணும். இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ல அதுதான் வருது. அட்வர்டைஸ்மெண்ட்ல இப்போவா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த ஸ்கிப் ஆடுன்னு ஒன்று வரும் தெரியுமா? யூடியூப்ல எல்லா விரலையும் அதே இருக்கும் இல்லையா? இந்த ஸ்கிப்பை எப்போ பண்ணுவோம்? அது இப்பெல்லாம் முழுக்க ஒரு பிரதட்சிணம் பண்றது. 60 செகண்ட் ஆனாதான் அது ஸ்கிப்பே பண்ண முடியுது. அதானு நம்ம வீடியோ உபன்யாசம் வரும். உபன்யாசமும் போர் அடிச்சுடுத்துனா வாயிலேயே ஒரு அடி போடுவேன். ஏன்னா பாஸ் பட்டன் வாயில தான் இருக்கும். அதுங்களா கரெக்டா அந்த பாஸ் பட்டன் வாய்கிட்ட தான் இருக்கும். பொட்டுன்னு ஒன்று ஓட்டேன்னா வாய் அடக்கு பேசிண்டே இருக்காரு. வாய துஷ்யன் வாய போடு ஒரு அடி. நீங்க விட்டாதான் நான் பேசுவேன். இங்க அவதான் பண்ணவே முடியாது, பேசிட்டே இருப்பேன். கேளுங்க. சரி, இப்ப விஷயம் என்னன்னா, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட், ஸ்கிப் ஆட்ல என்ன பண்ணான்னா ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர், அதுக்கு தான் அந்த ஆட். அதுல ஏதோ ஒரு பிள்ளை, அது பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கு. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வருது. அந்த பிள்ளை ஏதோ அது அந்த பொண்ணு நன்னா இருக்குங்கிறதுக்காக கிட்டக்க போய் ஆணு வாய் திறக்குது. உலகம் உண்டவே உடனே அவ வச்சுக்கிறா. ஏன்னா வாயில துர்நாற்றமா. அவன் அந்த ஆடா டெவலப் பண்றான். அப்புறம் அதை வாயில போய் அந்த ஒரு லிக்விட் சொல்யூஷன் மாதிரி இருக்கு, அது வாயில போய் நல்லா கார்கிள் பண்ணி கொப்பளிச்சுட்டு வந்துருது. அடுத்த நாள் வருது, ஆணு வாய் திறந்தா அப்படியே அதுல புஷ்பங்கள்லாம் வருது. அப்புறம் அந்த பொண்ணு அப்படி திரும்பி பார்த்தோம்னா இதுதான் அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் ஆட். இவர் எங்க சார் இந்த ஆடை பார்த்தாருன்னா, இவர் நாச்சியார் திருமொழி பக்தர், இந்த ஆட் மேக்கர். ஆண்டாளுக்கு பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஹீரோடைய வாய் வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சங்க பார்த்துட்டான். ஏதோ ஒரு பெங்காலி அங்க வந்து இருந்திருக்கார், மமதா மாதிரி யாரோ ஒருத்தர். சண்டை போடல, வச்சுட்டு இருந்தா சங்க. ஏன்னா பெங்கால் எல்லாம் போனேன்னா சங்கு தான் பிரதானமா இருக்கும் வீட்டுல. கார்த்தாலையும் ராத்திரியும் சங்கு பூஜை தான். அந்த சங்க ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டாரு. பின்னாடியே போயிடுத்து ஆண்டாள். ஏமா என் பின்னாடி வர? I have a few questions to the conch. conch கேளு. ஏண்டாப்பா நீ பகவான் கிட்டயே இருக்கியே. ஏன்னா ஆயுதங்கள்லயே இந்த ஒரு ஆயுதம் தான் பெருமாள் அதரத்தை சுவைத்து வரும். சக்கரத்தை வச்சுக்க முடியுமா பெருமாள்? டிஸ்டன்ஸ், கதை சார்ந்தம் எதையும் சங்கு தான் வாயில போயிட்டு வெளில வருது. அதனால அது சங்க பார்த்து கேட்கிற, ஹவு டஸ் ஹி ஸ்மெல்? அப்ப அது கேட்டு, ஹவு டஸ் ஹி ஸ்மெல்னா, ஐ டோன்ட் நோ ஆண்டாள், ஹி ஸ்மெல்ஸ் குட். லைக் வாட்? கற்பூரம் நாருமோ? கற்பூர வாசனையா? பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் ரொம்ப போனா கசக்கும், அது ப்ராப்ளம். அது ரொம்ப நன்னா இருக்குன்னு நீங்க போட்டுறக்கூடாது. பெருமாளுக்கு சாத்தின திருமண் கட்டிய ஸ்ரீ திருப்பதியில ஸ்ரீபாதரேணுன்னு கொடுப்பாரு. என்ன வாசனை இருக்கும் தெரியுமா? பச்சை கற்பூரம் பொதுவா நீங்க குங்குமப்பூட கலந்து போட்டேன்னா அந்த இடத்துல பூச்சி வராது. பச்சை கற்பூரம் வேற. இந்த பச்சை கற்பூரத்தை துளி சிட்டிகை, நான் முன்னாடி ஒரு 7-16 சொன்னேன் பாருங்க, அக்கார வடிசல், அதுல கொஞ்சம் போடணும். பச்சை கற்பூரமும் போட்டுட்டு ஏலக்காய் போடக்கூடாது. வாசன திரவியங்கள் 2-3 ஒன்னா கலக்க கூடாது.
ரூல். யோகாம்பாளும் சொல்றா, என் உபன்யாசம் கேட்டுட்டு அவளும் ஒரு வீடியோல சொல்றா, மாமி கற்பூரம் நாருமோ, கற்பூர வாசனையா? அந்த சங்கு உடனே அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸ் இப்படி சொன்னானா அப்படி பாதி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு இதை ஆட்டும் போதே கமலப்பூ நாருமோ, தமிழ்நாட்டுல அப்ப வந்த தாமரை, கமலப்பூ நாருமோ. சரி, அந்த சங்கு சொல்லிடுத்து சம்திங் லைக் அ காம்போ. சரி, அடுத்தது டேஸ்ட் தெரியணுமே. இதெல்லாம் ஸ்ருங்காரம். நீங்க நாச்சியார் திருமொழிக்குள்ளெல்லாம் போயிட்டு ஸ்ருங்காரம் என்ன சார் ஆண்டாள் இப்படிலாம் சொல்றா, ஐ எம் சோ எம்பாரஸ்ட். அப்படிலாம் எம்பாரஸே ஆகக்கூடாது. திருப்பவழ செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ, அவர் டேஸ்ட் எப்படி இருக்கும்? மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரிப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண்சங்கே. இப்போ இந்த சங்கு கேட்டது, எனக்கு என்னம்மா அப்படி பெருமை, என்னை பத்தி இப்படி ஆஹா ஓஹோங்கிற? நீ ஒரு ஆயுதம் தான் பகவானை சுவைத்த ஆயுதம். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு 2 தேவை சங்கே, உறக்கம், சாப்பாடு. தானே லைஃப். நம்ம ஆத்துக்கு போன உடனே நாளைக்கு என்ன தெளிக பண்றது, இதே தான் கவலை. அதனாலதான் இந்த டிசம்பர் சீசன் வந்துடுத்துனா எல்லாருக்கும் சந்தோஷம். சாப்பிட்டுட்டு கச்சேரி கேட்டுட்டு சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்டுட்டு நாழி இருந்ததுன்னா கச்சேரி கேட்டுவிட்டு அவர் ஏதோ பாடிட்டு இருப்பார் பாவம், இல்லையா? அது பாடிட்டு கேட்டுட்டு போகலாம். சாப்பாடு அடுத்த வேளைக்கு என்ன பண்றது, இதே தான் நமக்கு ப்ராப்ளம். வீட்டுக்கு போனாலே அதுதான் ப்ராப்ளம். இதே இட்லியா? அதனால இட்லி நிறைய 24 அவதாரம் இப்போ எடுத்திருக்கு. இட்லி ஃப்ரை, அந்த இட்லி என்னெல்லாம் கொலை பண்ணி அதை துவம்சம் பண்ண முடியுமோ அந்த இட்லிக்கே பாவமா இருக்கு தன்னை பார்த்தா. மஞ்சூரியன் இட்லி, பாவம். இட்லி தயார் பண்ணவர் இப்ப தூக்கிலே தூங்கிடுவார். என்ன பண்ண முடியும் சார், இல்லையா? தயிர் சாதம், அதுல என்னெல்லாம் பண்ணலாம், ஃப்ரூட்ஸை போடலாம், ட்ரை ஃப்ரூட்ஸை மொத்தம் தயிர் சாதமாவே இருக்காது அது. அதனால எல்லாம் வெரைட்டி வேணுமா இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டா என்ன வரும், தூக்கம். தூங்கி எழுந்தா பசி. ஏன்னா சாப்பிட்டா தூக்கம், எழுந்தா பசி. ரெண்டுமே சங்குக்கு ப்ராப்ளமே இல்லை. பெருமாளை பார்த்துட்டு ஐ எம் ஹங்கிரி அப்படின்னு சொல்லிட்டுனா வாயில போய் அவர் எச்சையை சாப்பிட்டுருமா. ரெஸ்ட் எடுக்கணும்னா அவர் கையிலேயே படுத்துருமா. கையில தானே இப்ப தாச்சி தூங்குறது. அது வாய்க்கிட்ட போகும், பெருமாள் வாய்க்குள்ள போயிடும், எச்சையை சாப்பிடும், சாப்பிட்டோம்னா தூக்கம், இங்கே தூங்கிடும். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் அவன் கடல் வண்ணன் கைத்தலத்தே, பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார், பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே. அந்த கேள்வி, அந்த ஆண்டாளுடைய பாசுரத்தை என்ன சங்கே. இப்போ நாங்கள் கோவில் எல்லாம் அப்படிலாம் எங்களுக்கு டைமே இருக்காது. நாங்கள் 4000 ஒரே நாளில் சேவிக்கிற வாழ்க்கை. கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்த்தான் தித்திருக்குமோ, மறுப்பு சித்தமா தவன் தன் வாய்ச்சுவையும் நாத்தமும் விரிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே, 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைதலத்தே, வெண்படையார் உன்மேல் வெறும்பூராட்டுகின்றார், பண்பல செய்கின்றாய் வாஞ்சதன் நியமே. அந்த வேகத்துல போவோம் நாங்க. கற்பூரம் நாருமோ, ஆனா இவ அப்படி பாடுவா.